அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதானுடைய மாதம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு இந்த மாதத்தை அடைந்து இந்த மாதத்தின் மூலமாக அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்வார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எமக்கும் அந்த வாய்ப்பை அளித்ததற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவோம். அல்லாஹ் எமக்கு கொடுத்த இந்த கண்ணியமிக்க விருந்தாளியை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எவ்வளவு கண்ணியப்படுத்தும்படி எமக்கு கட்டளையிட்டார்களோ அப்படி கண்ணியப்படுத்துவதற்கு எம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். கண்ணியத்துக்குரியவர்களே, முதலாவது அடிப்படையை உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியவற்றை படைப்பான். தான் படைத்ததில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியவற்றை தேர்ந்தெடுப்பான். قال تعالى وربك يخلق ما يشاء ويختار. அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை அல்லாஹ் படைக்கின்றான். அந்த படைப்பில் அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் தனக்கென்று விசேஷமாக சில தேர்ந்தெடுப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்தான். இந்த உலகத்திலே மனிதர்கள் ஜின்கள் வாழ்வதற்கு ஏற்ப அல்லாஹ் இந்த பூமியை தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே பல படைப்பினங்களை உயிரினங்களை அல்லாஹ் படைத்தான். அதிலே மலக்குகளை விசேஷமாக தனக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே இந்த பூமியில் பல இடங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். அந்த இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியமிக்க சிறப்புமிக்க ஊராக இடமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்காவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே தன்னுடைய இல்லங்களாக பலவற்றை அல்லாஹ் ஆக்கினான். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்குரிய இல்லமாக பைத்துல்லாஹ் கஅபாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளை பலவாறாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தான். அதிலே விசேஷமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில மலக்குகளை தனக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல், மீகாயில், மலக்குல் மௌத், இந்த மலக்குகளை எல்லாம் அல்லாஹ் விசேஷமாக தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்தான், ஜின்களை படைத்தான். அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான். அந்த நபிமார்கள் ரசூல்மார்களிடம் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலுல் அஸ்மி மினர் ருசுல் 5 நபிமார்களை அல்லாஹ் விசேஷமாக தேர்ந்தெடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 நபிமார்களை அல்லாஹ் விசேஷமாக தேர்ந்தெடுத்தான். இந்த 5லும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னிடத்திலே மிக நெருக்கமாக 2 நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இருவரிடத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னிடத்திலே மிக மிக நெருக்கமாக தனக்கு விருப்பத்திற்குரிய ஒரு படைப்பாக இந்த உலகத்திலே இந்த படைப்பை போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறு எந்த படைப்பையும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபிப்பதற்காக வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகில உலகத்திற்கும் அருள்கொடையாக அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஹபீபாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இப்படி அல்லாஹுடைய தேர்ந்தெடுப்பு நீண்டு கொண்டே போகும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய கணக்கில் மாதங்களின் எண்ணிக்கை 12. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மாதங்களின் கிரீடமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்.
ரமதானிலே அல்லாஹ் பல இரவுகளை அல்லாஹ் ஆக்கினான். அதிலே விசேஷமான இரவாக லைலத்துல் கத்ரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த விசேஷமான தேர்ந்தெடுப்பில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் படைத்த படைப்பில், படைத்த படைப்பிடங்களில், படைத்த இடங்களில், மாதங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்த மிக கண்ணியமான, மிக உயர்வான, இதனுடைய மதிப்பை, இதனுடைய கூலிகளை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்ற கண்ணியத்திற்கு ஏற்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதம் மற்ற மாதங்களை போன்று கிடையாது. இந்த ரமதானுடைய சிறப்புகளும், இந்த ரமதானிலே கடமையாக்கப்பட்ட கடமைகளும், இந்த ரமதானிலே அல்லாஹ் அருள் செய்த விதங்களும் மற்ற மாதங்களை போன்று கிடையாது. எம்மிலே பலருக்கு மற்ற மாதங்களை அடைவது போன்றுதான் இந்த ரமதானுடைய மாதத்தை அடையும் பொழுதும் உணர்வு இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உள்ளங்களை பாதுகாப்பானாக, அவர்களுடைய உள்ளங்களுடைய அந்த அழுக்கை அல்லாஹ் நீக்குவானாக. மூமின்களுக்கு இந்த ரமதானுடைய மாதம் மிகப்பெரிய விருந்தாளி, ஒரு கண்ணியமிக்க விருந்தாளி, ஒரு அருள் பொருந்திய விருந்தாளி. இதை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த மாதம் எப்போது வரும் என்று தங்களுடைய வருடங்களின் கணக்கை எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இந்த மாதத்தை அடைந்தால் இந்த மாதத்தை முழுவதுமாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டியதற்கு ஏற்ப இந்த மாதத்துடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் கழிப்பார்கள். அவர்கள்தான் மூமின்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்திலே எம்மை ஆக்குவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கலாம், தன்னுடைய புத்தகம், அதை இறக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய விசேஷமான அருள் பொருந்திய இரவான லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைருன் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். நபியே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்றால் என்ன தெரியுமா? அது 1000 மாதங்களை விட சிறந்தது. லா இலாஹ இல்லல்லாஹ். 1000 மாதங்களில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுடைய கூலி இந்த ஒரு இரவிலே கிடைத்துவிடும். அவ்வளவு கண்ணியமிக்க இரவை அல்லாஹ் இந்த மாதத்தில் வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வணக்க வழிபாட்டில் சிறந்த வணக்க வழிபாடாகிய நோன்பை, ஷஹ்ரு ஸியாம், இந்த முழு மாதத்தையும் நோன்புடைய மாதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி இருக்கிறான். நோன்புடைய சிறப்புகள் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, மன் ஸாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், கொஞ்சம் கேளுங்கள், மன் ஸாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவன் ஒரு நாள் நோன்பு வைத்தால் பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 கரீஃபா ஐ ஆமா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவன் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய முகத்தை எதிர்நோக்கி நோன்பை நோக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரக நெருப்பிலிருந்து 70 ஆண்டுகள் அல்லாஹ் தூரமாக்குகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ். ஷஹ்ரு ஸியாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நோன்பின் மாதமாக இதை ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபன் غفر له ما تقدم من ذنبه. யார் இந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்புகளை நோக்கிறார்களோ அவர்கள் முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபன் غفر له ما تقدم من ذنبه. யார் இந்த ரமதானுடைய இரவுகளிலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது.
அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் இந்த ரமதானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ்வை நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்தால் அத்தாக்கும் ரமதான், உங்களிடத்திலே இந்த ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது. ஷஹ்ருன் முபாரக், ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் பொருந்திய மாதம். ரமதானுடைய அத்துணை சிறப்புகளையும் விவரிப்பதற்கு இந்த ஒரு வார்த்தை போதும். ஷஹ்ருன் முபாரக், அல்லாஹ்விடத்திலே பரக்கத் பொருந்திய மாதம். ஃபரதல்லாஹு அலைக்கும் சியாமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்திலே உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுஸ் ஸமா, வானத்தின் கதவுகள் இந்த மாதத்திலே திறக்கப்படுகிறது. வ துகல்லகு ஃபீஹி அப்வாபுல் ஜஹீம், நரகத்தின் கதவுகள் பூட்டப்படுகிறது. வ துகல்லு ஃபீஹி மரதத்துஷ் ஷயாத்தீன், ஷைத்தானுடைய தீங்குகள் விலங்கிடப்படுகிறது. லில்லாஹி ஃபீஹி லைலத்துன் கைருன் மின் அல்ஃபி ஷஹரின், இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்திலே ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவு 1000 மாதங்களை விடவும் சிறந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு அமலி இப்னி ஆதம லஹு இல்லா ஸியாம், அல்லாஹ் ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அவனுக்குரியது. இல்லா ஸியாம், நோன்பை தவிர. ஹுவலி, ஏனென்றால் அது என்னுடையது. வ அன அஜ்ஸி பிஹ், நான் தான் அதற்கு கூலி கொடுப்பேன். புகாரியுடைய அறிவிப்பில் அஸ்ஸௌமு லி வ அன அஜ்ஸி பிஹ், நோன்பு என்னுடையது, அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன். ஏன்? யதஉ ஷஹவதஹு வ அக்லஹு வ ஷுர்பஹு மின் அஜ்லி, அவனுடைய ஆசைகளை, இச்சைகளை, அவனுடைய பானத்தை, உணவை எனக்காக அவன் விடுகின்றான். அதனால் நோன்பு என்னுடையது, அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன். வஸ்ஸியாமு ஜுன்னஹ் ஐ விகாயா, நோன்பு ஒரு கேடயம், உங்களை இந்த உலகத்திலே மனோ இச்சையிலிருந்து பாதுகாக்கும். இந்த உலகத்திலே உங்களுக்கு ஆசாபாசங்களில் இருந்து பாதுகாக்கும். இந்த உலகத்திலே உங்களுக்கு ஷைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து பாதுகாக்கும். ஏன்? நாளை மறுமையிலே நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இந்த நோன்பு இருக்கும். வஸ்ஸௌமு ஜுன்னஹ் இதா கான யௌமு ஸியாமி அஹதிக்கும் ஃபலா யர்ஃபுஸ், நோன்புடைய மாதத்தை நீங்கள் அடைந்தால், நோன்புடைய நாட்களை நீங்கள் அடைந்தால், ஃபலா யர்ஃபுஸ், இதற்கு 2 அர்த்தங்களை மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். யர்ஃபுஸ் என்றால் முதல் அர்த்தம் அல் ஜிமா, பெண்களோடு சேரக்கூடிய பழக்கத்தை இந்த ரமதானுடைய பகல் பொழுதுகளிலே நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். 2 அல் ஃபுஹ்ஷு மினல் கௌலி வல் ஃபஅல், செயல்களிலும் வார்த்தைகளிலும் மானக்கேடான அசிங்கமான செயல்களை பயன்படுத்துவது, அதை நீங்கள் செய்யாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஇன் ஷாதமஹு அஹதுன் அவ் காதலஹு ஃபல்யகுல் இன்னி ஸாயிம், உங்களை யாராவது திட்டினால், உங்களை யாராவது அடித்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் நோன்பாளியாக இருக்கிறேன். வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி, முஹம்மது ரசூலுடைய உயிர் யாருடைய கரத்திலே இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், லஹுலூஃபு ஃபமிஸ் ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹி யௌமல் கியாமஹ் மின் ரீஹில் மிஸ்க். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாசம் அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியின் நறுமணத்தை விட சிறந்தது. லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு 2 சந்தோஷம் இருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், கேளுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 சந்தோஷம் இருக்கிறது. அதிலே ஒரு சந்தோஷம், இதா அஃப்தர ஃபரிஹ பிஃபித்ரிஹ், காலையிலிருந்து பசியாக இருப்பவன் அவனுக்கு முன்னால் இஃப்தாருடைய உணவுகள் வைக்கப்படும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய சந்தோஷம். இன்னொரு சந்தோஷம், வஇதா லக்கிய ரப்பஹு ஃபரிஹ பிஸௌமி, நாளை மறுமையிலே தன்னுடைய ரப்பை அவன் சந்திக்கும் பொழுது, தன்னுடைய ரப்பை அவன் பார்க்கும் பொழுது இந்த நோன்பின் மூலமாக அவன் அடையக்கூடிய சந்தோஷம். லா இலாஹ இல்லல்லாஹ், உலகத்திலே எதுவும் கிடைக்கலாம், ஏன் மறுமையில் கூட எதுவும் கிடைக்கலாம், ஏன் ஒட்டுமொத்த சொர்க்கமும்
உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கப்படலாம். இதைவிட கோடான கோடி மடங்கு ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு மூமினுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது அவனுடைய 2 கண்களால் நாளை மறுமையிலே யாருக்கு சுஜூது செய்தானோ, யாரை அல்லாஹ் அக்பர் என்று அழைத்தானோ, யாரை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று பரிசுத்தப்படுத்தினானோ அந்த ரப்பை 2 கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ரமதானுடைய மாதம் அவனுக்கு கொடுக்கும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா கானத் அவ்வலு லைலத்தின் மின் ரமதான் சுஃபிதத் ஷயாத்தீன் வ குல்லிகத் அபுவாபுன் நார். ரமதானுடைய முதல் இரவு வந்துவிட்டால் ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தின் கதவை அடைக்கிறான். ஃபலம் யுஃப்தஹ் மின்ஹா பாபுன், அதனுடைய வாசல் ரமதான் முடியும் வரை திறக்கப்படாது. வ ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னஹ், சொர்க்கத்துடைய கதவுகளை அல்லாஹ் திறக்கிறான். ஃபலம் யுக்லக் மின்ஹா பாபுன், அதனுடைய வாசல் எதுவும் அடைக்கப்படாது. வநாதா முனாதின், அழைப்பவர் அழைப்பார், ஒரு அழைப்பாளர் அழைப்பார், யா பாகியல் கைர், நன்மையை விரையக்கூடியவர்களே, நன்மையை விரைந்து செய்யக்கூடியவர்களே, அக்பில் அக்பில், முன்னேறுங்கள், விரைந்து செல்லுங்கள், முன்னேறி வாருங்கள். தொழுகையிலே உங்களுடைய கண்களை குளிர வைக்கக்கூடியவர்களே, அல்லாஹ்வை அழைப்பதிலே இன்பம் காணக்கூடியவர்களே, அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலே தங்களுடைய நாவுகளை நனைப்பவர்களே, அல்லாஹ்விடத்திலே அழுது உங்களுடைய தேவைகளை கேட்பதை உள்ளத்தின் நிம்மதியாக கொள்பவர்களே, அக்பில், முன்னேறுங்கள், இன்னும் தொழுகைகளை அதிகப்படுத்துங்கள், இன்னும் சுஜூதுகளை அதிகப்படுத்துங்கள், இன்னும் திக்ர்களை அதிகப்படுத்துங்கள், இன்னும் குர்ஆனுடைய திலாவத்தை அதிகப்படுத்துங்கள். அக்பில், முன்னேறுங்கள். வயா பாகிய ஷர், தீமையிலே விரையக்கூடியவர்களே, அக்குஸர், மிகப்பெரிய மாதம், கண்ணியத்துக்குரிய மாதம், அருள் பொருந்திய மாதம், அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், அல்லாஹ்வின் அருள் முழுமையாக இருக்கக்கூடிய மாதம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கக்கூடிய மாதம், லைலத்துல் கத்ருடைய இரவிலே. இவ்வளவு கண்ணியமிக்க மாதத்திலே பாவங்களை செய்வதிலிருந்து குறைத்துக் கொள்ளுங்கள். அக்குஸர், தொழுகைகளை விடுபவர்களே, தொழுகையிலே அலட்சியமானவர்களே, ஜமாஅத்துடைய தொழுகைகளை விட்டு விலகுபவர்களே, குர்ஆனுடைய திலாவத்தை அலட்சியப்படுத்தியவர்களே, குர்ஆனை மனனம் செய்வதிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை விலக்கி வாழ்ந்தவர்களே, திக்ரை செய்யாமல் தங்களுடைய நாவுகளை காய வைத்தவர்களே, உள்ளத்தை அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நடுங்க வைக்காதவர்களே, அக்குஸர், உங்களுடைய செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளுங்கள், நன்மையில் விரையுங்கள். ஏன்? வலில்லாஹி உதகாஉ மினன் நார், அல்லாஹ்விடத்திலே நரகத்திலிருந்து விடுதலையாக கூடிய மக்கள் இருக்கிறார்கள். வதாலிக ஃபீ குல்லி லைலா, ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் நரகத்திலிருந்து சில மனிதர்களை விடுதலை செய்கிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த 29 அல்லது 30 இரவுகளில் ஒரு இரவில் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், வெற்றி வெற்றி. அதற்கு பிறகு தோல்வி கிடையாது, அதற்கு பிறகு கேவலம் கிடையாது, அதற்கு பிறகு இந்த உலகத்திலே இழிவு கிடையாது. வெற்றி. தேடுங்கள், தேடுங்கள். ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் விடுதலை செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை எமக்கு அளிப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமah. நாளை மறுமையிலே குர்ஆனும் ரமதானும் நோன்பும் அவனுக்கு சாட்சி கூறும், அவனுக்கு பரிந்துரை செய்யும். அல்லாஹ்விடத்திலே குர்ஆன் கூறும், யா அல்லாஹ், இவன் இரவுடைய நேரங்களில் என்னை ஓதினான், யா அல்லாஹ், இவனுடைய தூக்கத்திலிருந்து தடுத்துக் கொண்டு இந்த குர்ஆனை ஓதினான்,
என்னுடைய சாட்சியை ஏற்றுக்கொள், பரிந்துரையை ஏற்றுக்கொள். ரமதான் கூறும், நோன்பு கூறும், யா அல்லாஹ், இவன் தன்னுடைய ஆசைகளை விட்டு பகல் பொழுதுகளிலே விலகினான், தன்னுடைய உணவையும் பானத்தையும் குடிப்பதிலிருந்து தடுத்துக் கொண்டான், என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த இரண்டின் பரிந்துரையும் அங்கீகரிக்கப்படும். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி பாபா, சொர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கிறது, யுகாலு லஹு அர்-ரையான், அந்த வாசல் அழைக்கப்படும் அர்-ரையான் என்று. யதுகுலு மின்ஹு ஸாயிமூன யௌமல் கியாமah, நோன்பாளிகள் அந்த ரையான் என்ற வாசலின் வழியாக உள்ளே நுழைவார்கள். லா யதுகுலு மஅஹும் அஹதுன் கைருஹும், அவர்களை தவிர வேறு யாரும் அந்த வாசலிலே நுழைய முடியாது. அல்லாஹ் கேட்பான், ஐன ஸாயிமூன், நோன்பாளிகள் எங்கே? ஃபயதுகுலூன மின்ஹு, அவர்கள் நுழைவார்கள். ஃபஇதா தகல ஆகிருஹும், அவர்களில் இறுதியானவர் நுழைந்து விட்டால் வாசல் அடைக்கப்படும், அதற்கு பிறகு வேறு யாரும் நுழைய முடியாது. அர்-ரையான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் எவ்வளவோ சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். நாம் அடைந்திருக்கின்ற இந்த ரமதான் மாதத்துடைய சிறப்புகளை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவ்வளவு சிறப்புகளை தெரிந்தோம், இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது என்று அறிந்தோம், பாவங்களை செய்து குற்றங்களை செய்து மன்னிப்பை தேடி அல்லாஹ்விடத்திலே திரும்புவதற்கு அல்லாஹ் ஒரு மாதத்தை வைத்திருக்கிறான் என்று அறிந்தோம். وَرَغِمَ أَلْفُ رَجُلٍ دَخَلَ عَلَيْهِ رَمَضَانَ فَانْسَلَخَ قَبْلَ أَنْ يُغْفَرَ لَهُ, நாசமாகட்டும் அவன், யாரை ரமதான் வந்தடைந்து அவனை விட்டு அந்த ரமதானுடைய மாதம் கடந்து செல்கிறது, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவன் நாசமாகட்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதானுடைய மாதம் நன்மைகளை விரைந்து செய்யக்கூடிய மாதம், நன்மைகளை போட்டி போட்டு முன்னேறக்கூடிய மாதம். ஆனால் இந்த முஸ்லிம்களுக்கு எப்படி தெரியுமா? இது ஒரு ஓய்வின் மாதம், இது ஒரு ஓய்வின் மாதம், நல்ல ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒருபோதும் அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே, ஒருபோதும் அல்ல. ஏதோ நோன்பும் தொழுகையும் மட்டும் இந்த மாதத்திலே நீங்கள் செய்யக்கூடிய அமல் அல்ல. ஒட்டுமொத்த இபாதத்தையும் இந்த மாதத்திலே விரைந்து செய்யக்கூடிய நாட்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருப்பவை. நோன்பு வச்சுட்டா எமலால தொழுகையும் இபாதத்தையும் திக்ரையும் குர்ஆனுடைய திலாவத்தையும் தவிர, அல்ஹம்துலில்லாஹ், அதுவே பெரிய வணக்க வழிபாடுகள் தான். அதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆனால் சஹாபாக்களிடத்தில் இருந்த தன்மையை பாருங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மன் அஸ்பஹ மின்கும் அல்-யௌம ஸாயிமா, இன்றைய தினத்திலே யார் நோன்பாளியாக எழுந்திருந்தார்கள்? قال أبو بكر رضي الله عنه أنا يا رسول الله, நான் அல்லாஹ்வுடைய தூதரே. فمن تبع منكم اليوم جنازة, இன்றைய தினத்திலே ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார்? قال أبو بكر أنا يا رسول الله, நான் அல்லாஹ்வுடைய தூதரே. فمن أطعم منكم اليوم مسكينا, இன்றைய தினத்திலே ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்தவர் யார்? قال أبو بكر أنا يا رسول الله. فمن عاد منكم اليوم مريضا, ஒரு நோயாளியை நலம் விசாரித்தவர் யார்? قال أبو بكر أنا يا رسول الله. سبحان الله رب العالمين. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கவாதிக்குரிய அத்துணை தன்மையையும் அபூபக்கரே நீ வைத்திருக்கிறாய், நீங்களும் சொர்க்கத்தில் இருப்பீர்கள், சொர்க்கவாதிதான்.
லா இலாஹா இல்லல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. யார் அவர்களின் சிறப்புகளை விவரிக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் இருக்கிறது. 8 வாசலின் வழியாகவும் தனித்தனியான கூட்டங்கள் அழைக்கப்படும். நோன்பின் வாசல் வழியாக நோன்பாளிகள், தொழுகையின் வாசல் வழியாக தொழுகையாளிகள். முஹம்மது ரசூலுல்லாஹி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த 8 வாசலின் வழியாகவும் யாராவது அழைக்கப்படுவார்களா? 8 வாசலிலும் யாருடைய பெயராவது அழைக்கப்படுமா? நோன்பிலும் அவர் இருப்பார், தொழுகையிலும் இருப்பார், வணக்க வழிபாட்டின் அத்துணை வகைகளிலும் அவருடைய பெயர் இருக்கும். ஆம் அபூபக்கரே, உங்களுடைய பெயர் அழைக்கப்படும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நோன்பாளியாக இருந்தார்கள். ஆனால் ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்தார்கள். நோன்பாளியாக இருந்தார்கள். ஒரு மரீதை சந்தித்து நோய் விசாரித்தார்கள். நோன்பாளியாக இருந்தார்கள். ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தார்கள். வணக்க வழிபாடுகள் இவையெல்லாம். ஆனால் எமக்கு காலை சஹர் வைத்தால் தூக்கம். 10 மணி 9 மணிக்கு எழுந்திருப்போமா, ஆபீஸ் செல்லுவோமா, துஹருடைய தொழுகை, அதற்கு பிறகு தூக்கம். எழுவார், அசருக்கு அசர் தொழுவார், ஓய்வெடுப்பார், இஃப்தாருக்கு கிளம்புவார், இஃப்தாரை முடிப்பார், அதற்கு பிறகு தராவிகை தொழுவார், தூங்குவார், மறுநாள் படித்தார். வேறு எந்த வணக்க வழிபாடும் இருக்காது. ஓய்வின் மாதமாகத்தான் இந்த ரமதானை பயன்படுத்துவார். அல்லது என்றால் ரமதானுடைய இறுதி நாட்கள் வந்தால் ஷாப்பிங்குக்கு பயன்படுத்துவார். எதற்கு பயன்படுத்துவார்? பெருநாளைக்கு ஆடை எடுப்பதற்கு, குடும்பம் முழுவதற்கும் ஆடை எடுப்பதற்கு இறுதி 10 அனைத்தையும் பயன்படுத்துவார். இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. பாருங்க எப்படி கழிந்தது நம்முடைய முன்னாள் ரமதான்கள். இந்த ரமதானையும் அப்படி கழிக்க வேண்டாம் கண்ணியத்துக்குரியவர்களை. இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான் வணக்க வழிபாட்டின் மாதமாக மாற்றுவோம், இபாதத்தின் மாதமாக மாற்றுவோம், தொழுகையின் மாதமாக மாற்றுவோம், நோன்பின் மாதமாக மாற்றுவோம், ஜிக்ரின் மாதமாக மாற்றுவோம், குர்ஆனின் மாதமாக மாற்றுவோம். எப்படி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எமக்கு கற்றுத் தந்தார்களோ அந்த வழிகள் அனைத்திலும், எல்லா இபாதத்துகளுடைய வழிகளிலும் அக்பில், முன்னேறுங்கள், முன்னேறி செல்லுங்கள். நாளை மறுமையிலே உங்களுடைய பெயரும் ரையானுடைய வாசலில் இருந்து அழைக்கப்படும். ஐன ஸாயிமூன், இந்த வார்த்தையை கேட்பீர்கள் இன்ஷா அல்லாஹ். அந்த வாசலின் வழியாக உங்களுடைய பெயர் அழைக்கப்படும். இந்த ரமதானுடைய மாதத்தை இப்படி பயன்படுத்தினால், யார் ஓய்விற்காக, யார் உறக்கத்திற்காக, யார் உண்டு மகிழ்வதற்காக இந்த ரமதானை பயன்படுத்தி வீணடித்தார்களோ அவர்களை விட மிகப்பெரிய நஷ்டவாளிகள் யாரும் இல்லை. மிகப்பெரிய அருள் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய தேர்ந்தெடுப்பு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய முன்னோர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அது போன்று. ஏன் ஏன் பசியை உணர்வதற்காகவா? இல்லை. ஏழைகளின் துன்பத்தை உணர்வதற்காகவா? இல்லை, ஒருபோதும் இல்லை. அல்லாஹ் அதற்கு கடமையாக்கவில்லை. நோன்பு கடமையாக்கப்பட்டதுடைய நோக்கம் அதுவல்ல. அதுவெல்லாம் காரணங்களாக இருக்கலாம். நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன், தக்வாவை அடைவதற்காக. தக்வா வலகத் வஸைனா அல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வஇய்யாக்கும் அன் இத்தகுல்லாஹ்.
உங்களுடைய முன்னோர்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் செய்கின்ற அறிவுரை, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வஸியத்தன் மினல்லாஹ் வஅதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதத்தன் பலீகா வஜலத் மின்ஹல் குலூப் வதரஃபத் மின்ஹல் உயூன். முஹம்மது ரசூலுல்லாஹ் எங்களுக்கு அறிவுரை செய்தார்கள். இர்பால் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அறிவுரை செய்தார்கள். அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது எங்கள் உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் அச்சத்தால் அஞ்சி நடுங்கின. எங்கள் கண்கள் எல்லாம் கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தன. லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது ஒரு பிரிந்து செல்பவர் செய்யக்கூடிய அறிவுரையை போன்று, இறுதி அறிவுரையை போன்று அந்த அறிவுரை இருந்தது. நாங்கள் கேட்டோம், ஃபௌசினா யா ரசூலல்லாஹ், அறிவுரை செய்யுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. ஊசிக்கும் பிதக்வல்லாஹ், முஹம்மது ரசூல் எமக்கு செய்யக்கூடிய அறிவுரை, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். முஆத் இப்னு ஜபல், அவுசினி யா ரசூலல்லாஹ் இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்ட், எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் முஆத். அபூ சயீத் அல் குத்ரி, அவுசினி யா ரசூலல்லாஹ் இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். முஹம்மது ரசூலுடைய அறிவுரை தக்வா. என்ன இது வார்த்தை? என்ன மஅனா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உபை இப்னு கஅப், யா உபை மத் தக்வா. உமர் அவர்கள் கேட்டார்கள், உபையே தக்வா என்றால் என்ன? சுப்ஹானல்லாஹ். ஈமானை சுமந்தவர்கள், தக்வாவை சுமந்தவர்கள் தக்வாவின் உண்மையான விளக்கத்தை நோக்கி செல்லுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமரே முள்ளுள்ள இடத்தில் நடந்திருக்கிறீர்களா? ஆம் உபை. எப்படி நடப்பீர்கள்? ஆடையை உயர்த்தி கொண்டு எந்த இடத்தில் முள்ளையோ அந்த இடத்தில் பாதத்தை வைத்து செல்லுவேன். உமரே ரலியல்லாஹு அன்ஹு, ذاقت தக்வா, அதுதான் அல்லாஹ்வின் அச்சம், அதுதான் அல்லாஹ்வின் அச்சம். இந்த பூமியிலே நீங்கள் வாழும் பொழுது இதை செய்தால் அல்லாஹ் பொருந்துவானா? இதை செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவானா? இது அல்லாஹ்வுடைய கட்டளையா, அல்லாஹ் தடுத்ததா என்று உலகத்திலே நீங்கள் நடைபயணத்தை மேற்கொள்ளக்கூடிய எல்லா அம்சங்களிலும் அல்லாஹ்வுடைய கட்டளையையும் அல்லாஹ் தடுத்ததையும் விட்டு விலக்கி வாழ்ந்தால் நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய அச்சத்தை சுமப்பவர்கள், முத்தகீன்கள். வெற்றியாளர்களின் தன்மைகள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களை, அதை அடைவதற்காக அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை எமக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுப்பானா. மீதி உள்ள இந்த சிறிய நேரத்தில் ரமதானிலே நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான சட்டங்களை பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை எனக்கும் உங்களுக்கும் நான் கூறிக்கொள்கிறேன். அர்கானு ஸியாம், நோன்புடைய ருக்குன்கள். அந்நியா, நோன்பிலே ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய முதல், நோன்பிலே அவனுக்கு கடமையாக்கப்பட்ட மிக மிக முதல் அம்சம் அந்நியா, எண்ணம். என்ன எண்ணம்? நோன்பு வைக்கிறேன் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே கொள்ள வேண்டும். முழு மாதத்திற்கும் ஒரு நியத்து போதுமா? இன்றைய இரவில் நான் முழு மாதத்துடைய நோன்பையை வைக்கிறேன் என்று ஒருவர் கூறினால் அந்த நோன்புகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ராஜிஹான கவுல், ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து உலமாக்கள் மத்தியிலே குர்ஆன் சுன்னாவின் வழியில் முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் லம் யுபய்யித் ஸியாம் قبل الفجر فلا صيام له. ஃபஜ்ருக்கு முன்னால் யார் ஒருவன் நியத்தை மேற்கொள்ளவில்லையோ அவனுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்படி நியத்? நவைத்து ஸௌமமதின் அன்னதாஇ ஃபர்து ரமதான் என்று வார்த்தைகளால் நியத்தை வைப்பதா?
பித்ஆ. பித்ஆ மார்க்கத்திலே புதுமையாக நுழைக்கப்பட்ட சொல். நியத் உள்ளத்தை சேர்ந்தது. இன்னமல் அஅமாலு பின்னிய்யா, உள்ளத்தை சார்ந்தது. நாவால் மொழிவது மார்க்கத்திலே புதுமையை ஏற்படுத்துவது. உள்ளத்தால் நாளை நோன்பு வைக்கிறேன் என்ற அவன் நியத்தை ஒவ்வொரு ரமதானுடைய இரவிலும் ஃபஜ்ருடைய வக்திற்கு முன்னதாக மேற்கொண்டால் தான் அவனுடைய நோன்பு அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். ஆனால் இந்த நிய்யா நஃபிலான நோன்புகளுக்கு கிடையாது. நஃபிலான நோன்புகளுக்கு ஃபஜ்ர் வக்துக்கு முன்னால் நியத்தை வைக்க வேண்டும் என்பது ரமதானுடைய மாதத்திற்கு மட்டும்தானே தவிர எதற்கு கிடையாது. எதற்கு கிடையாது? நஃபிலான நோன்புகளை வைப்பதற்கு கிடையாது. ஏனென்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம். அதிகாலை உதயமானதற்கு பிறகு வீட்டிற்கு வருவார்கள். கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், ஹல் இந்தக்கும் ஷைஉன், உங்களிடத்திலே உணவு ஏதாவது இருக்கிறதா? குல்னா லா, நாங்கள் இல்லை என்று சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், ஃபஇன்னி இதன் ஸாயிம், அப்படி என்றால் நான் நோன்பாளி. இது எதற்கு? நஃபிலான நோன்புகளுக்கு தானே தவிர காலை பொழுதை அடைந்தும் அவர் உணவை சாப்பிடாமல் இருந்தால் அவர் நோன்பை நோக்கிறேன் என்ற அந்த நிமிடத்தில் நியத்தை வைத்து நோன்பை தொடரலாம். ஆனால் ரமதானுடைய மாதத்துடைய நோன்பிற்கு ஒவ்வொரு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னாலும் நியத் அவசியம். இரண்டாவது அல் இம்சாக்கு வல் இம்தினா, தடுத்துக் கொள்ளுதல், விலக்கிக் கொள்ளுதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்திலே உணவை சாப்பிடுவதை, பானங்களை குடிப்பதை அல்லாஹ் தடை விதித்திருக்கிறான். மேலும் ஒரு தடை, தங்களுடைய மனைவியிடத்திலே சேருவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்துடைய பகல் பொழுதுகளில், ரமதானுடைய நேரங்களில், சஹருடைய வக்தில் இருந்து இஃப்தாருடைய வக்து வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மூன்று அம்சங்களையும் அல்லாஹ் தடுத்திருக்கிறான். இதை தடுத்துக் கொள்வது ரமதானுடைய ருக்குனு சானி, இரண்டாவது ருக்குன். மூன்றாவது பொதுவான நியதி, அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும், சிந்தனை உள்ளவராக இருக்க வேண்டும், வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். அவர் பைத்தியக்காரராகவோ அல்லது சிந்திக்கும் ஆற்றல் இல்லாதவராகவோ அவர் வயதை அடையாதவராகவோ இருந்தால் அவருக்கு நோன்பு கடமை இல்லை. இந்த தன்மையிலிருந்து அவர் விலகி இருந்தால், முஸ்லிமாக சிந்தனை உள்ளவராக வயதை அடைந்திருந்தால் இவருக்கு நோன்பு கடமை. இரண்டாவது, நோன்பை முறிக்கக்கூடிய மிக பெரிய காரணங்கள். முதலாவது, தங்களுடைய மனைவியிடத்திலே, தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஹலாலான மனைவியிடத்திலே ரமதானுடைய வேலைகளில் சேரக்கூடிய அந்த நிகழ்வு நடந்தால் அதே நேரத்தோடு அந்த நோன்பு முறிக்கப்படும். அந்த நோன்பு முறிக்கப்படும். நோன்பை முறித்தால் அவருடைய கஃபாரா, அவருடைய பரிகாரம், அவர் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பை நோக்க வேண்டும். 2 மாதங்கள் ரமதான் முடிந்ததற்கு பிறகு தொடர்ந்து நோன்பை நோக்க வேண்டும். நோக்கக்கூடிய தொடரான நோன்பிலே இடையே அல்லாஹ் நோன்பு பிடிக்க தடை விதித்த நாட்கள் வந்தால், ஈதுடைய நாட்கள் வந்தால் அங்கே நோன்பு பிடிக்க கூடாது. நாட்கள் வந்தால் அவர் அந்த நாளை விட்டுவிட்டு அந்த 2வது மாதம் முடிந்த அடுத்த நாள் அந்த நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, 60 ஏழைகளுக்கு அவன் உணவளிக்க வேண்டும். 60 மிஸ்கின்களுக்கு அவன் உணவளிக்க வேண்டும். ஆதாரம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை அழிந்து விட்டேன், ஏன் தோழரை அழிந்து விட்டீர்கள் என்று கூறுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, ரமதானுடைய வேளையில் என்னுடைய மனைவியோடு சேர்ந்து விட்டேன். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல் தஜிது மா துஅதிகு ரகபா, ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்கு உன்னிடத்திலே சக்தி இருக்கிறதா? காலலா, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இல்லை. ஃபஹல் தஸ்ததீஉ அன் தஸூம ஷஹ்ரைன் முத்ததாபிஐன், 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைப்பதற்கு உனக்கு சக்தி இருக்கிறதா? காலலா,
எனக்கு இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. ஃபஹல் தஜிது மா துத்இமு 60 மிஸ்கீனா, 60 ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு உனக்கு சக்தி இருக்கிறதா? கால லா, இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, மூன்றிற்கும் வாய்ப்பு இல்லை. சும்ம ஜலச, பின்னால் அமர்ந்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சில பேரித்த மலங்களுடைய குவியல்கள் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழரை அழைத்தார்கள். தஸத்தக் பிஹாதா, தோழரே இதை அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா செய்து அந்த கஃபாராவை நீ முழுமைப்படுத்திக் கொள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, சதகாவை வாங்குவதற்கு தகுதியானவர்கள் யார்? யார்? ஏழைகள். அந்த ஏழைகளுடைய பட்டியலில் என்னை கருதுகிறேன். இந்த சதகாவை வாங்குவதற்கு என்னை விட தகுதியானவர் இந்த மதீனாவிலே கிடையாது. சதகாவை வாங்குவதற்கு என்னை விட மதீனாவிலே ஏழை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை கேட்டவுடன் சிரித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், சிரித்தார்கள். அவருடைய அந்த பதிலை கேட்டு, இத்ஹப் ஃபஅத்இமு அஹ்லக், இதை எடுத்து சென்று உன்னுடைய குடும்பத்திற்கு உணவளி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அனுப்பினார்கள். இது எல்லோருக்கும் உள்ள சட்டம் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு கொடுத்த விதிவிலக்கு. எமக்கு என்ன? இது போன்ற குற்றத்தை செய்துவிட்டால் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும், அல்லது 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும், அல்லது 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, உலமாக்கள் கருத்து வேறுபாடு படுகிறார்கள். ஒரு ஆண் நிர்பந்தித்து பெண் இது போன்ற குற்றத்தை ரமதானுடைய மாதத்தில் செய்துவிட்டால் அந்த பெண்ணிற்கு 3 அக்வால்கள் இருக்கிறது. அதில் ஏற்றமான கவுல், மார்க்க அறிஞர்களிடத்தில் ஏற்றமான கவுல், நிர்பந்திக்கப்பட்ட அந்த பெண் இந்த கஃபாராவை மேற்கூறப்பட்ட 3 கஃபாராக்களை நிறைவேற்ற வேண்டாம். அதற்கு பதிலாக அந்த பெண் அந்த நோன்பை கதா செய்தால் போதுமானது. அந்த பெண், நிர்பந்திக்கப்பட்ட அந்த பெண் கதா செய்தால் போதுமானது. இரண்டாவது, நோன்பை முறிக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம், வேண்டுமென்று தன்னுடைய இச்சைகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த செயலை செய்துவிட்டால், அவனுடைய அந்த செயலின் மூலமாக அந்த நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டால் அவனுடைய கஃபாரா அவன் செய்த மாத்திரத்திலேயே, அவனுடைய சக்தி வெளிப்பட்ட மாத்திரத்திலேயே அவனுடைய நோன்பு முறிக்கப்படும். ஆனால் அவன் குடிக்கவோ அருந்தவோ கூடாது, நோன்பை முழுமைப்படுத்த வேண்டும். அவன் ரமதானுடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் அந்த நோன்பை வைக்க வேண்டும். வேண்டுமென்றே இது போன்ற செயல்களிலே ஈடுபட்டு சக்தியை வெளிப்படுத்தி விட்டால், அல்லது இரவுடைய தூக்கங்களில் தானாக தன்னுடைய சக்தி வெளிப்பட்டு விட்டால் அவனுக்கு நோன்பு முறியாது. அவன் சஹருடைய பொழுதை அடைந்தாலும் அல்லது அவனுடைய சஹருடைய பொழுது முடிந்தாலும் சரி, அதே நிலையிலேயே அவன் எழும்பினால் அவனுடைய நோன்பு முறியாது. இது இயற்கையாக வேண்டுமென்று சக்தி வெளிப்பட்டால் அவனுடைய நோன்பு முறிக்கப்படும். அதற்கு கஃபாரா அந்த நோன்புடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு அவன் அந்த நோன்பை நோக்க வேண்டும். மூன்றாவது, வேண்டுமென்றே தண்ணீரையும் உணவையும் எதையாவது குடித்து விட்டால், அறிந்து விட்டால் அவனுடைய நோன்பு முறிக்கப்படும். முறித்த மாத்திரத்திலேயே சாப்பிடவோ குடிப்பதோ கூடாது, நோன்பை தொடர வேண்டும். அவன் அந்த நோன்பை ரமதானுடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு கதா செய்ய வேண்டும். அல்லது மறதியிலே செய்துவிட்டால், மறதியிலே அருந்தவோ அல்லது குடிக்கவோ அருந்தவோ அல்லது சாப்பிடவோ செய்துவிட்டால், இதா நசிய ஃபஅகல வஷரிப ஃபல்யுத்திம்ம ஸௌமஹு, அவன் நோன்பை முழுமையாக்கட்டும். அறியாமல் சாப்பிட்டால், குடித்தால், ஃபஇன்னமா அத்அமஹு அல்லாஹு வஸகாஹு, அவனுக்கு அல்லாஹ் தான் உணவளித்திருக்கிறான், அவனுக்கு அல்லாஹ் தான் அருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள். ஒருவன் இப்படி மறதியிலே நோன்புடைய நேரத்திலே தண்ணீரை அருந்துகிறான், உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான், அவனுக்கு அல்லாஹ் உணவளிக்கிறான் என்று நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. அவனை எச்சரிக்கை செய்து அவன் நோன்பாளி என்பதை நினைவுபடுத்த வேண்டும். நான்காவது, வேண்டுமென்றே வாந்தி எடுத்தால்,
வேண்டுமென்றே வாந்தியை மேற்கொண்டான், அவனுடைய நோன்பு முறிக்கப்படும். அவன் அந்த நோன்பை ரமதானுடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் நோக்க வேண்டும். ஐந்தாவது, பெண்களாக இருந்தால் ஹைத் நிஃபாஸ், குழந்தை பிறக்கக்கூடிய அந்த நேரத்திலே வரக்கூடிய அந்த சக்தியும் அல்லது அவர்களுடைய இயற்கையான அந்த காலங்களிலும் அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் அந்த போக்குகள் ஏற்பட்டால் அவர்கள் அந்த நேரத்தில் நோன்பை முறித்துக் கொண்டு அவர்கள் ரமதானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த நோன்பை நோக்க வேண்டும். இதுவெல்லாம் நோன்பை முறிக்கக்கூடிய மிக முக்கியமான காரியங்கள். நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட மனிதர்கள் யார்? முதலாவது மரீத், நோயாளி. நோயாளி விரும்பினால் அவருடைய நோன்பை முறித்துக் கொள்ளலாம். முசாஃபிர், பயணத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் விரும்பினால் நோன்பை முறித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும், யார் ரமலானை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பை நோக்கட்டும். வமன் கான மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், யார் அந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பாளியாகவோ முசாஃபிராகவோ இருந்து விடுகிறாரோ அவர் நோன்பை விட்டுவிட்டு ரமதானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த நோன்பை நோற்றுக் கொள்ளட்டும். அல்லாஹ் அவரிடத்தில் இருந்து எளிதைத்தான் நாடுகிறான், அல்லாஹ் சிரமத்தை நாடவில்லை. அப்படி என்றால் பயணத்தில் இருப்பவரும் நோயாளியும் நோன்பை விடலாம். ஆனால் நோயாளியும் பயணத்தில் இருப்பவரும் நான் நோன்பு நோக்க எனக்கு சக்தி இருக்கிறது என்று விரும்பி அவர் நோன்பை நோக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர் நோக்கலாம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் முசாஃபிராக இருக்கிறேன், ஆனால் எனக்கு நோன்பு வைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது, நான் நோன்பை நோக்கலாமா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிய ருக்ஸத்தும் மினல்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய விதிவிலக்கு. ஃபமன் அഖத பிஹா ஃபஹஸனுன், யார் அதை எடுத்துக் கொள்கிறாரோ அது சிறந்தது. வமன் அஹப்ப அன் யஸூம ஃபலா ஜுனாஹ அலைஹி, யார் நோன்பை வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவருக்கு எந்த பாவமும் இல்லை. இந்த இருவரும் நோன்பை பிடிக்க ஆசைப்பட்டால் நோன்பை பிடிக்கலாம், விட ஆசைப்பட்டால் நோன்பை விடலாம். இரண்டாவது, குழந்தைகளை சுமக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள், பால் கொடுக்கக்கூடிய அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், அவர்கள் இருவரும் விரும்பினால் நோன்பை விட்டுக் கொள்ளலாம். அவர்களுக்கு அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கிறான். ரமதானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த நோன்பை நோற்றுக் கொள்ளலாம். ரமதானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகும் அந்த நோன்பை அவர்கள் நோற்பதற்கு சக்தி இல்லை என்றால் அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் கூறக்கூடிய ஃபத்வா, அவர்கள் ஒரு ரமதானுக்கு ஒரு ஏழைக்கு அவர்கள் உணவளித்தால் போதுமானது, அது அவர்களுடைய கஃபாரா. மூன்றாவது, வயோதிகர்கள், நோன்பு பிடிக்க சக்தி இல்லாதவர்கள், நோன்பை ஏற்றுக்கொள்வதற்கு சக்தி இல்லாத இந்த வயோதிகர்கள் நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள். மீண்டும் அவர்களால் நோன்பை நோக்க முடியாது. அதனால் ஒவ்வொரு வயோதிகரும் ஒரு ரமதானுடைய ஒரு நோன்பிற்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுக்கின்ற கஃபாரா, பரிகாரம். இந்த மனிதர்கள் இவர்கள் நோன்பை விட்டுக் கொள்ளலாம், இவர்களுடைய கஃபாராவை நிறைவேற்றிக் கொண்ட நிலையில். கண்ணியத்துக்குரியவர்களில் நோன்புடைய காலங்களில் அனுமதிக்கப்பட்டவை, நோன்புடைய காலங்களில் மிஸ்வாக் செய்யலாம். டூத் பேஸ்டை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் எல்லை மீறக்கூடாது, எல்லை மீறி அதை பயன்படுத்தக்கூடாது. இரண்டாவது, மத்மதா செய்யலாம், வாய்க்கு புளிக்கலாம், அதிலும் எல்லை மீறி விடக்கூடாது. அவர் நாசிக்கு தண்ணீர் செலுத்தலாம், அதிலும் அவர் எல்லை மீறி விடக்கூடாது. உணவை சமைக்கக்கூடிய ஆணாகவோ பெண்ணாகவோ, பெண்ணும் சமைக்கிறார்கள் ஆணும் சமைக்கிறார்கள் இந்த காலத்தில், ஆணும் பெண்ணும் உணவை சமைக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் உணவை ருசி பார்க்கலாம், ஆனால் முழுங்க அதை சாப்பிட்டு விடக்கூடாது. இதுவெல்லாம் அனுமதிக்கப்பட்டவை. மருந்தாக இருந்தால் ராஜிஹான கவுல், ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து, கண்கள் வழியாக, காதுகள் வழியாக, நாசிகள் வழியாக செலுத்தப்படக்கூடிய அனைத்து மருந்துகளும் அனுமதிக்கப்பட்டது. சிலருக்கு ஆஸ்துமா இருக்கலாம், இன்ஹேலர் பயன்படுத்துவார்கள், அனுமதிக்கப்பட்டதுதான். கண்களிலே வலி இருக்கலாம், அவர்கள் கண்களுக்கு மருந்து பயன்படுத்துவார்கள், அனுமதிக்கப்பட்டது. காதுகள் வழியாக மருந்துகளை உட்கொள்வது
மருந்துகளை செலுத்துவது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் இன்ஜெக்ஷன் அல்லது வேறு வழியாக ஏற்றப்படக்கூடிய மருந்துகள் இதற்கு அனுமதி உண்டா என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து, எந்த மருந்து, எந்த இன்ஜெக்ஷன், எந்த அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த மருந்துடைய கருவிகள், அதிலே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அவருக்கு உடல் வலிமையை அதிகப்படுத்தாமல், உடல் வலிமையை, உடலுக்கு எனர்ஜியை கொடுக்காமல் அவருடைய நோயை குணப்படுத்தும் என்றால், அவருக்கு எனர்ஜியை கொடுக்காமல் நோயை குணப்படுத்துவதற்கு இதை செய்தால்தான் முடியும் என்றால், இவர் நோன்புடைய காலத்தில் இதை செய்வதில் பாவம் கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, நோன்புடைய ஒழுக்கங்கள், அஸ்ஸஹூர், சஹர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஸஹரு, சஹரை செய்யுங்கள், ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா. சஹருடைய உணவில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறார். எமக்கு முன்னால் உள்ள சமுதாயத்தின் நோன்பிற்கும் எமக்கும் உள்ள வேறுபாடு சஹருடைய உணவு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூறினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சஹரை எவ்வளவு பிற்படுத்த முடியுமோ அவ்வளவு பிற்படுத்துவது சுன்னா, சுன்னா. ஆனால் இன்று எப்படி நம்முடைய நாடுகளில் எத்தனை மணிக்கு சஹர் வைப்பாங்க? 2 மணிக்கே சஹரை வச்சிருவாங்க. 2 மணிக்கே சஹரை வச்சுட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு உறங்கிடுவாங்க. காலைல எதை விட்டுருவாங்க? எதை விட்டுருவாங்க? ஃபஜ்ரை விட்டுருவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன வழக்கம் இது? யார் கற்றுக் கொடுத்த முறை இது? யாரின் வழியை இவர்கள் பின்பற்றுகிறார்கள்? ஒரு சுன்னாவை நிறைவேற்றுவதற்கு ஃபர்தை விடுவதா? ஒரு சுன்னாவை நிறைவேற்றுவதற்கு ஃபர்தை விடுவதா? எப்படி அனுமதிக்கப்படும் மார்க்கத்திலே? அதனால் இவ்வளவு சஹரை பிற்படுத்த முடியுமோ. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு சஹருடைய உணவை நாங்கள் உட்கொள்ளுவோம், அதற்கு பிறகு தொழுகைக்கு நாங்கள் எழுந்து செல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய தோழர்களிடத்திலே கேட்கப்பட்டது, கம் கான பைனல் அதானி வஸ்ஸுஹூர், அதானுக்கும் சஹருக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை எவ்வளவு இருக்கும்? கதுரு 50 ஆயா, 50 ஆயத்துகளை குர்ஆனிலே ஓதி முடித்து விடலாம். இவ்வளவுதான் அவர்கள் சஹரை முடிப்பார்கள். அடுத்து அதான் சொல்லப்படும். லா இலாஹ இல்லல்லாஹ். எவ்வளவு சஹரை விரைவுபடுத்த முடியுமோ, தாமதப்படுத்த முடியுமோ அவ்வளவு தாமதப்படுத்தி சஹரை மேற்கொள்ளுவது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டக்கூடிய வழிமுறை. இரண்டாவது, இஃப்தாரை விரைவுபடுத்துவது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய சமூகம் நன்மையில் இருக்காது சஹரை விரைவுபடுத்தி இஃப்தாரை, சஹரை தாமதப்படுத்தி இஃப்தாரை விரைவுபடுத்தாதவர். இஃப்தாருடைய உணவு விரைவுபடுத்தப்பட வேண்டும். எப்போது வக்து வருகிறதோ அப்பொழுதே இஃப்தாரை துறந்து விட வேண்டும். ஆனா இன்னைக்கு பாங்க சொல்லுவாங்க, அதற்கு பிறகு துவா சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு தஸ்பீகள் சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு பிஸ்மில்லான்னு அறிவிப்பாங்க ஒட்டுமொத்தமா. அப்பதான் அவருக்கு இஃப்தாருடைய வக்து வரும். லா இலாஹ இல்லல்லாஹ். இஃப்தாருடைய வக்து எப்போது வருகிறதோ அந்த மாத்திரத்திலேயே அவர் இஃப்தாரை மேற்கொள்ள வேண்டும். மூன்றாவது, பேரித்தம்பழத்தை கொண்டு நோன்பை திறப்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை. நான்காவது, இஃப்தாருடைய துஆவை மேற்கொள்வது. ஐந்தாவது, இஅ்திகாஃப், ரமதானுடைய கடைசி இரவுகளில், கடைசி 10 இரவுகளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இஅ்திகாஃபை மேற்கொள்வது. ஆறாவது, யாருக்கு முடியுமோ அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் உம்ராவை மேற்கொள்வது. ஏழாவது, ஸலாத்து தராவீஹ், தராவீஹுடைய தொழுகையை பள்ளியிலே சென்று தொழுவது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பிறகு குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதங்களில் நம்முடைய நாவுகளை பேணி பாதுகாப்பது, கெட்ட வார்த்தைகளை விட்டும், வீணான காரியங்களை விட்டும், வீணான செயல்பாடுகளை விட்டும் எம்மை விலக்கிக் கொள்வது. அந்த வரிசையில் இன்றைய புதிய ஃபித்னா தான் ஃபுட்பால், வேர்ல்டு கப். இந்த பொழுதை போக்கக்கூடிய, உணர்வுகளை சாவடிக்கக்கூடிய, வணக்க வழிபாடுகளை மறக்கடிக்கக்கூடிய இது போன்ற விளையாட்டுகள் ஷைத்தானால் இந்த ரமதானுடைய மாதத்திலும் நடத்தப்படுகிறது. ஏதோ நேரம் இருக்கிறது என்று நீங்கள் அதை துறந்தால் உங்கள் ரமதான் முழுவதும் அதிலே கழிந்துவிடும். அதனால் மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள் எல்லாம் செய்யக்கூடிய அறிவுரை, இந்த வேர்ல்டு கப்பை ரமதானில் மூட்டை கட்டி வைங்க. இந்த வேர்ல்டு கப்புக்கும் முஸ்லிம்களுக்கும் ரமதானிலே
சம்பந்தம் கிடையாது. அதை முழுவதுமாக விட்டு விலகி இந்த மாதம் பொழுதுகளை போக்குவதற்காகவோ நேரங்களை வீணடிப்பதற்காகவோ உள்ள மாதம் அல்ல. வணக்க வழிபாடுகளிலே, தௌபாவிலே, இஸ்திக்ஃபாரிலே, திக்ரிலே, குர்ஆனுடைய திலாவத்திலே அதிகம் இருந்து வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய மாதம். இதுவெல்லாம் நோன்புடைய ஒழுக்கங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் எமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் இந்த ரமதானுடைய மாதம். இந்த ரமதானுடைய மாதம் வந்தால் யா பாகியல் கைர் அக்பில், நன்மைகளை விரைந்து செய்யக்கூடியவர்களே முன்னேறுங்கள். வயா பாகிய ஷர், தீமைகளை விரைந்து செய்யக்கூடியவர்களே அக்குசிர், குறைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலிருந்து மனிதர்களை விடுதலை செய்கிறான். அது ஒவ்வொரு இரவும் நடக்கிறது. அதனால் இந்த ரமதானுடைய மாதத்தை நன்மைக்காக பயன்படுத்துவோம். ரமதானுடைய மாதத்தை அல்லாஹுடைய தூதரும் எப்படி நமக்கு பயன்படுத்த கூறினார்களோ அந்த முறையில் பயன்படுத்தி, எப்படி சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த தாபியீன்கள் அவர்கள் எப்படி இந்த ரமதானுடைய மாதத்தை கழித்தார்களோ அந்த வழியில் நாமும் கழித்து முழுவதுமான ரமதானுடைய கூலியை பெறுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அருள் செய்வானாக. இந்த ரமதானுடைய மாதம் எம்மை கடந்து செல்வதற்கு முன்னாலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலிருந்து எம்மை விடுதலை செய்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு இந்த ரமதானுடைய மாதம் முடிவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுத்து உதவி செய்வானாக. அல்லாஹ்விடத்திலே அதிகமான தொழுகைகளை கொண்டும் திக்ரை கொண்டும் குர்ஆனுடைய திலாவத்தை கொண்டும் இன்னும் வணக்க வழிபாடுகளுடைய எத்துணை வகைகள் இருக்கிறதோ அதை கொண்டும் நன்மையை ஏவி தீமையை தடுத்து பெற்றோர்களிடத்திலே கண்ணியமாக நடந்து கொண்டு மனைவி குழந்தைகளிடத்திலே அன்பாக பாசமாக நடந்து கொண்டு எப்படி அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய அருளையும் நெருங்குவதற்கு பெறுவதற்கு வாசல்கள் இருக்கிறதோ அதை தேடிச் சென்று அடையக்கூடிய மூமின்களாக எம்மை மாற்றிக்கொள்ளுவோம். அதுதான் இந்த ரமதானை முழுவதுமாக கண்ணியப்படுத்தக்கூடிய மனிதர்களாக எம்மை ஆக்கும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த கண்ணியமிக்க விருந்தாளியை ஏற்றுக்கொண்டு இந்த கண்ணியமிக்க விருந்தாளியை கண்ணியத்தோடு வழி அனுப்பக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுப்பானாக. எதிர்வரக்கூடிய அனைத்து ரமதானுடைய மாதங்களையும் இன்னும் பல ரமதானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடைவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாய்ப்பளிப்பானாக. அல்லாஹ் எப்படி இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.